சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிரேஸ்லெட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்காக நான் இன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சரமா கிடைக்கும். அதை வந்து கட் பண்ணி வயர்ல இருந்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா டாலர்ஸ் வாங்கியிருந்தேன். நீங்க வந்து பாரிஸ் போக முடிஞ்சா அங்க போயிட்டு கடைகள்ல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்குங்க. பிளிப்கார்ட் அந்த மாதிரி சைட்லயுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதுலயுமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டாலர்லாம் வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு $20 வந்து உங்களுக்கு ஒரு 90 ருபீஸ் அந்த மாதிரியே கிடைக்கும். நீங்க இன்னும் இது வந்து சைட்ல ஆன்லைன் சைட்ல சொல்றேன். நீங்க இன்னும் போயிட்டு பாரிஸ்ல எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ்ல எடை போட்டே கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கும் போது இன்னுமே உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி எலாஸ்டிக் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளையம் எடுத்திருக்கேன். இந்த கம்மலுக்கு எல்லாம் போடுவோம் பாத்தீங்கன்னா அந்த வளையம் தான் இது. இப்ப இது எப்படி கோக்குறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த எலாஸ்டிக் த்ரெட் வந்து எவ்வளவு லென்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து லென்த் தெரியலன்னா நீங்க கோத்துட்டே வாங்க. கடைசியா வந்து நம்ம கையோட லென்த்தை வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மொத்தமா ஒரு 25 பீட்ஸ் தேவைப்பட்டது என்னோட கைக்கு வியர் பண்ற மாதிரி செய்யறதுக்கு. இங்க வந்து இன்னுமே கொஞ்சம் சின்ன கையா இருக்குன்னா கம்மி பீட்ஸ் தான் தேவைப்படும். ஒரு சரம் பீட்ஸ் வாங்கினீங்கன்னா அதுல ஒரு 3ல இருந்து 4 குட்டி கையா இருந்ததுன்னா ஒரு 5 கூட செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பீட்ஸா கோத்துட்டே வாங்க. இதுலயே வந்து டபுள் கலர் செய்யலாம். டபுள் கலர்லயே 2 பீட்ஸ் ஒரு கலர், அடுத்த 2 பீட்ஸ் ஒரு கலர் அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா ஒரு சைட் ஃபுல்லா ஒரு கலர், இன்னொரு சைட் ஃபுல்லா இன்னொரு கலர், அந்த மாதிரி டபுள் கலர்லயும் நீங்க வந்து செய்யலாம். இது வந்து பேசிக்கா நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப இது வந்து முடிச்சதுக்கு அப்புறமா எண்ட்ல வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த முடிச்சு வந்து ஒரு 3ல இருந்து 4 முடிச்சு கூட போட்டுக்கோங்க. நல்லா அது கழண்டு வராத அளவுக்கு. அதுக்கப்புறமா சிசரை வச்சு நல்லா ஒட்ட கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு நம்ம அந்த கம்மலுக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த வளையம் எடுத்துக்கோங்க. இந்த வளையத்துல இந்த டாலர் வந்து கோத்துக்கலாம். லைட்டா அந்த வளையத்தை வந்து நீக்கிக்கோங்க. அது கையிலேயே நம்ம வச்சு நீக்க முடியும். சப்போஸ் உங்களால கையில நீக்க முடியலன்னா ஒரு குட்டி நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி நீக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நம்ம செஞ்சு வச்ச பிரேஸ்லெட்ல கோத்துட்டு டாலரையும் அதையும் சேர்த்து கோத்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. நல்லா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ரெடி ஆயிடும். இது வந்து பேசிக்கா பண்ற மெத்தடு. நம்மளோட சேனல்லே இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாலாம் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல்ல டபுள் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு பிரேஸ்லெட் தாங்க பண்ண போறோம். இதுக்காக 2 கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் டாலர்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் த்ரெட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நோஸ் பிளேயர், ஒரு கட் பண்றதுக்காக சிசர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த டாலர் ஒண்ணு, அந்த ஹூக் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து கோக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க வந்து 2 கலர் பீட்ஸ் எடுக்கிறீங்கன்னா 2 மெத்தடா பண்ணலாம். ஃபுல்லாமே வந்து ஒரு பீட்ஸ் ஒரு சைட் ஃபுல்லா கோத்துட்டு இன்னொரு பீட்ஸ் வந்து இன்னொரு சைட் ஃபுல்லா கோக்கலாம். அது வந்து நம்மளோட 2 கலர் ட்ரெஸ் வியர் பண்ணும்போது ஒரு ஆஃப் உள் பக்கமா ஒரு ஆஃப் வெளி பக்கமா அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பீட்ஸா ஒரு கலரா கொத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் கொத்துக்கலாம். இல்லாட்டினா ஒரு பீட்ஸ் விட்டு ஒரு பீட்ஸ் வந்து வேற வேற கலரா கொத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டில உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ்டா வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பட் வந்து இது பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க கோத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு கலர் பீட்ஸ் ஒரு சைடும் இன்னொரு கலர் பீட்ஸ் இன்னொரு சைடும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கையோட லென்த் எவ்வளவு தேவைப்படுதோ அதை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியா பினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3-4 முடிச்சு போட்டுக்கோங்க, அது கழண்டு வராத மாதிரி. அதுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த ரெடி பண்றதுக்கு ஒரு 25 பீட்ஸ் தேவைப்பட்டது. உங்களோட கை சின்னதா இருந்ததுன்னா இன்னுமே கம்மியா தான் தேவைப்படும். அதுக்கப்புறமா நம்ம அந்த கம்மலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிங்கு, அதை வந்து டாலர் கோக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டா நீக்கிட்டு டாலர் அதில் கோத்துருங்க. கோத்ததுக்கு அப்புறமா அதை வந்து இந்த பிரேஸ்லெட்ல கோத்து இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு அமைக்கி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பிரேஸ்லெட். பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிரேஸ்லெட் தாங்க பண்ண போறோம். 2 கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த கம்மலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ரிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 கலர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் டாலர்ஸ் எடுத்துக்கலாம்.
ஸ்ட்ரெச்சபிளா இருக்கக்கூடிய ஒரு த்ரெட், எலாஸ்டிக் த்ரெட் எடுத்துக்கலாம். ஒரு நோஸ் பிளேயர், நெக்ஸ்ட் ஒரு சிசர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி கோக்கலாம்னா, நான் இன்னைக்கு 2 கலர் பீட்ஸ் எடுத்து ஒண்ணு ஒண்ணா, இது ஒண்ணும் இது ஒண்ணும் அந்த மாதிரி மாத்தி மாத்தி கோக்குறேன். இந்த டபுள் கலர் பீட்ஸ்லயே நீங்க வந்து ஒரு சைட் ஃபுல்லா ஒரு கலர், இன்னொரு ஆஃப் ஒரு கலர் அந்த மாதிரி கோத்தீங்கன்னா, நீங்க 2 ட்ரெஸ்க்கோ அந்த மாதிரி வேர் பண்ணும்போது ஒண்ணு வந்து வெளியிலயும் ஒண்ணு உள்ளயும் அந்த மாதிரி கூட நீங்க மாத்தி மாத்தி வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் விட்டு ஒரு பீட்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 பீட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணி நீங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். பட் வந்து மேக் பண்ற ப்ராசஸ் வந்து இதுதான். இந்த மாதிரி தான் நீங்க ரெடி பண்ணணும். இதுல வந்து நம்மளோட சேனல்லே இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து உங்களோட கையோட லென்த் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி கரெக்டா அதோட லென்த் மெஷர் பண்ணி கோத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து என்னோட கை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு 25 பீட்ஸ் போல கோத்தாதான் வந்து எனக்கு ஒரு பிரேஸ்லெட் கிடைச்சது. உங்களோட கை இன்னுமே குட்டியா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பீட்ஸ் தான் தேவைப்படும். ஒரு மாலை வாங்கணும் அப்படின்னா அதுல வந்து எனக்கு ஒரு 4 பிரேஸ்லெட் கிட்ட வந்தது. உங்களோட கை இன்னுமே கொஞ்சம் குட்டியா தான் இருக்குன்னா ஒரு 5ல இருந்து 6 பிரேஸ்லெட் கூட வரும். இந்த மாதிரி டபுள் கலர்ஸ்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். ஏன்னா நம்ம 2 கலர் மிக்ஸ் பண்ணி பண்றோம் இல்லையா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். கடைசியா எல்லாத்தையும் கோத்து முடிச்சுட்டு எண்ட்ல வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த முடிச்சு வந்து ஒரு 3ல இருந்து 4 முடிச்சு நல்லா டைட்டா போட்டு எடுத்துக்கோங்க. அது பிரிஞ்சு வராத மாதிரி. கடைசியா அந்த சிசர் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து எண்ட் வரைக்கும் நல்லா ஒட்ட கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கம்மலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிங்கு, அதை எடுத்து அதை வந்து கொஞ்சமா லைட்டா நீக்கிக்கோங்க. அதை கையாலே உங்களால நீக்க முடியும். இதுதாங்க. இப்ப கோத்து முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப அந்த ரிங் எடுத்து அதை கையாலே நீக்க முடியும். சப்போஸ் உங்களால கையால நீக்க முடியலன்னா நீங்க இந்த நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி கூட நீக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதுல வந்து அந்த டாலரை வந்து கோத்து இந்த பிரேஸ்லெட்ல கோத்து நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த டாலர்ஸ், இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்லயுமே அவைலபிளா இருக்கு. நான் வந்து பாரிஸ் போகும்போது அங்கிருந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு மாலை மாதிரி சரமா கிடைக்கும். அதை வந்து நீங்க அதுல ஃபேஷன் டிசைனிங் சேனல், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிரேஸ்லெட் எப்படி பண்ணதுன்னு பார்க்க போறோம். பீட்ஸ் யூஸ் பண்ணி இதுக்காக சைட்ல வரக்கூடிய 2 அதை க்ளோஸ் பண்ற மாதிரியான கியர்ஸ் 2 எடுத்திருக்கேன். வந்து ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ரெச்சபிள் த்ரெட் எடுத்து அதை வந்து நல்லா ஒரு 3ல இருந்து 4 முடிச்சு போட்டு அந்த கியர்க்குள்ள விட்டு டைட் பண்ணிடுங்க. அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா அந்த முடிச்சு வந்து இந்த கியர்க்குள்ள உட்காந்துக்கும். அதுக்கப்புறமா அது நகராது. அதை வந்து நெக்ஸ்ட் பக்கத்துல வந்து போத்துட்டே போலாம் நம்ம. அதுக்கப்புறமா அது பக்கத்துல வந்து இந்த குட்டியா கம்மலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த வளையம், அதை வந்து கொஞ்சமா நீக்கிட்டு அதை வந்து இந்த ஹோல் வீட்ல விட்டுட்டு அது பக்கத்துல அந்த நீட்டா நம்ம கைக்கு பிரேஸ்லெட்க்கு யூஸ் பண்ற செயின் போட்டுக்கோங்க. இந்த செயின் வந்து எதுக்காகனா நீங்க குட்டி சைஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி பசங்களும் போட்டுக்கலாம். பெரிய சைஸா இருக்குன்னா பெரிய கைக்கும் போட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி செயின் மாடல் பண்றோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து செயின் மாடல் வேணாம், கரெக்டா உங்களோட கை சைஸ்க்கே இருந்தாலே போதும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல அதுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப ஒரு சைட் ஃபுல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பீட்ஸ் கோக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பீட்ஸ், ஒரு குட்டி பீட்ஸ், ஒரு பெரிய பீட்ஸ், அந்த ஒரு குட்டி பீட்ஸ் அந்த மாதிரி கோத்துட்டு கடைசியா எண்ட் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி நிறைய முடிச்சு போட்டு அந்த கியர்க்குள்ள விட்டு அதை வந்து டைட் பண்ணிக்கிறோம். அது நகர்ந்து வராத மாதிரி. மறுபடியும் பினிஷ் பண்ணும் போதும் அந்த குட்டியா ரிங் இருக்கு பாத்தீங்களா, கம்மலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிங்கையும் வந்து இதுக்குள்ள போட்டு டைட் பண்ணிட்டு அந்த நம்ம பிரேஸ்லெட் மாற்ற அந்த ரிங்கா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இந்த ஆஃப் எடுத்துட்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணிடுறோம். இது வந்து இந்த ஓப்பன் லாக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மாடல். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து இந்த மாதிரி வேணா ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து கோத்துக்கலாம். நம்மளோட சேனல்ல வந்து டபுள் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்றது, டபுள் கலர்லயே வந்து ஒரு சைட் ஃபுல்லா ஒரு கலரு, இன்னொரு சைட் ஃபுல்லா இன்னொரு கலரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா 2 கலர் வர மாதிரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் வந்து மேக் பண்ணிருக்கேன். எல்லாமே ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பேசிக்கா
ஃபுல்லா பீட்ஸோட ஒரு டாலர் கோத்து அந்த மாதிரியும் மாடல்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க.